ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெரோனிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் மம்மி டிவியில் தி அவேக்கனிங். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தன்னோட பையனை காப்பாற்ற துடிக்கிற அம்மா எவ்வளோ இலக்கு வேணா போவாங்க. அதே மாதிரி இந்த அம்மாவும் பின்விளைவுகளை யோசிக்காம எடுத்த முடிவால ஏற்படக்கூடிய விவரம் பத்தி சொல்ற படம் தான் இது. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வீட்டை பத்தி சொல்றாங்க. அந்த வீட்டுக்கு போன ஒருத்தன் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸையே கொன்னுட்டான்னு சொல்லி அவனை இதெல்லாம் பண்ண வைக்கிறது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய டெவில் தான் அப்படின்னு நியூஸ்ல அந்த வீட்டை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. 40 years அப்புறம் ஒரு லேடி, அவங்க 2 பொண்ணுங்க, ஒரு டாக் கார்ல வராங்க. அவங்க பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வருது. இவங்க எல்லாருமே அந்த நியூஸ்ல சொன்ன அதே வீட்டுக்கே வராங்க. அந்த லேடியோட பெரிய பொண்ணு, அவளை நம்ம ஹீரோன்னு வச்சுப்போம், டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போய் பாக்குறா. அங்க ஏதோ சத்தம் கேட்க என்னடான்னு சொல்லிட்டு போய் பாக்குறா. அது அவங்களோட டாக். நீ எப்படி உள்ள வந்தா அப்படின்னு கேட்டு அவ மாடிக்கு போறா. அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. அதை பார்த்துட்டே இருக்கப்போ கீழே ஏதோ சத்தம் கேக்குது. இவ விண்டோல இருந்து பார்த்துட்டு இருக்கா. அங்க ஒரு பையனை ஆம்புலன்ஸ்ல இருந்து இறக்குறாங்க. அது வேற யாரும் இல்ல, ஹீரோனோட தம்பி தான். 2 years வந்துட்டு அவன் கோமால இருக்கான். அவனோட உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எலும்பும் தோலுமா பார்க்கவே ரொம்பவே கொடூரமான ஒரு இதில் தான் வந்துட்டு அவன் இருக்கான். ஹீரோயின் அவன் நியூ ஸ்கூலுக்கு போறா. அங்க அவளை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்புறம் அவ சேர்ல போய் உட்காரா. இவ பின்னாடி இருக்க பையன் இவளை நோண்டிட்டே இருக்கான். இவ காண்டாகி என்ன தாண்டா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அவன் சொல்றான், நீ அந்த பேய் வீட்டுல தானே இருக்க அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த ப்ரொஃபசர் கிளாஸை கவனிங்கன்னு சொல்றாரு. அதனால இந்த டாபிக்கை அவங்க அப்படியே நிறுத்திடுறாங்க. இவ ரூம்ல உட்காந்து ஏதோ நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கா. அங்க இவள ஒரே தொரத்த. அதை இவ தொரத்தி அடிக்க ட்ரை பண்றப்போ அந்த வால்ல ஒட்டி இந்த ஸ்டிக்கர் கிழிஞ்சிடும். அதை இவ பார்க்க போக அந்த டாக் கத்த. இவ கீழே போறா. சுத்தி முத்தி பாக்குறா. அப்புறம் லைட்டை போட்டுட்டு அங்க ஒரு விண்டோ ஓப்பன் ஆகி இருக்கும். அதை இவ க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப அகைன் அந்த விண்டோ ஓப்பன் ஆகி இருக்கும். இவ திருப்பியும் அதை க்ளோஸ் பண்ண போகும்போது அங்க ஒரு உருவம் தெரிய இவ ரொம்பவே பயந்துடுறா. இவ பின்னாடி பார்த்தா அவ சிஸ்டர் நிக்கிறா. இவளோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, பிசாசு மாதிரி பின்னாடி நிக்கிறா. அந்த அளவுக்கு இவ ரொம்பவே பயந்துருவா. நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு கிட்ட கேட்கும்போது அவ தங்கச்சி சொல்றா, நான் ஜேம்ஸ்கிட்ட பேச வந்தேன்னு அந்த சின்ன பொண்ணு சொல்றா. சரி வா தூங்குற டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போறப்ப, என் அக்கா உன்னை அம்மா ரொம்பவே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மத்த அக்காவா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, விஷம்னு கீழே இறக்கி வச்சு கொட்டியிருப்பாங்க. பட் இந்த அக்கா ரொம்பவே நல்ல அக்காவா இருக்காங்க போல இருக்கு. அவ இவளை இறக்கி விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த மானிட்டர் அலாம் அடிக்க அவங்க அம்மா எந்திரிச்சு வராங்க. நீங்க என்ன பேரும் இன்னும் தூங்கலையா, போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜேம்ஸை பாக்குறதுக்காண்டி ஜேம்ஸ் ரூமுக்கு போறாங்க. ஜேம்ஸ் மானிட்டர்ல அலாம் ரொம்ப அப்நார்மலா சத்தம் போட அவங்க அம்மாவுக்கு ஒன்னும் புரியல. ஏதோ ட்ரை பண்றாங்க. பட் அவனோட ஹார்ட் பீட் நின்னு போயிடும். அப்ப அங்க வந்த ஹீரோயின், அம்மா அவ்வளவுதான், அவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா காண்டாகி இவளை பலார்னு கன்னத்திலேயே வைக்கிறாங்க. அந்த பையனுக்கு அகைன் ஹார்ட் பீட் வருது. அவங்க அம்மா அவனை கிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணை, நீ அண்ணாவை கிஸ் பண்றியா அப்படின்னு கேட்க அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வரா. அந்த பையன் படார்னு முழிக்கிறான். அந்த சின்ன பொண்ணு செம்மையா கத்திடுறா. போன ஹீரோயினும் அகைன் ஷாக்கா பாக்குறா. இவன் எப்படி முழிச்சான் அப்படின்ட்டு திகச்சு பார்த்துட்டே இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. அந்த சின்ன பொண்ணு எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. இவளை தேடிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு உனக்கு யார் சாப்பாடு கொடுத்தான்னு கேட்கிறா. அந்த கோமா பையன் ஜேம்ஸ் பின்னாடி நிக்கிற மாதிரி ஹீரோயினுக்கு தெரியும். உடனே இவ பயந்துட்டே திரும்புவா. அது பார்த்தா அவங்க அம்மா. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. போயிட்டு அவ வீட்டை பத்தி சர்ச் பண்ணிட்டு இருக்கா. அந்த பையன் ஃபர்ஸ்ட் டே இவளை நோண்டிட்டே இருந்தால அந்த பையன் இவ கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கான். அப்ப அவன் சொல்றான், உங்க வீட்டை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீட்டுல இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு சத்தம் கேட்டுதான் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே அவங்க கொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை பத்தி இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் இவன் சொல்லிட்டு இருக்கும்போது இவ உடனே என்ன பண்ணுவானா, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஆயிடுறா. இவ வீட்டுக்கு வர அவங்க அம்மா இவகிட்ட பேசுறாங்க. இவ இந்த வீட்டை பத்தி சொல்ல, அது வெறும் கட்டுக்கதை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சமாளிச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு அவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. காலிங் பெல் அடிக்க அவங்க அம்மா போய் பாக்குறாங்க. அது அந்த பையனை பார்க்க அதாவது அந்த பையன் ஜேம்ஸை பார்க்க டாக்டர் தான். ஸோ அவரும் ஒரு டெஸ்ட் எடுக்கணும் இவனுக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் செம கடுப்பாகி, இன்னும் எவ்வளவு டெஸ்ட் தான் எடுத்து என் தம்பியை டார்ச்சர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமா கேட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் அவ ரூம்ல உட்காந்து அந்த வால் ஸ்டிக்கரை ஃபுல்லாமே கிழிச்சு பாக்குறா. அது ஃபுல்லாமே பிளட்
பிளட் ஸ்டெயினா இருக்கு. இவ உடனே அந்த வீட்டை பத்தி நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்ப வந்து ஒரு பிக்ல அந்த பிளட் வந்துட்டு அதே இடத்துல அதே ரூம்ல அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் இவ நல்லா தூங்கிடுறா. தூங்கிட்டு இருக்கும்போது இவ பக்கத்துல யாரோ பெட்ஷீட்டை இழுக்கிற மாதிரி இருக்கும். இவ தங்கச்சின்னு நினைச்சு சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கை வச்சு தள்ளிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே ஃபீலா இருக்கும். என்ன அப்படின்னா அவ கையில வந்து பிளட்டா இருக்கும். என்னடா இதுன்னு சொல்லிட்டு இவ ஷாக் ஆகி எந்திரிச்சு பார்த்தா பெட் ஃபுல்லா ஒரே பிளட்டா இருக்கும். இவ பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும். இவ பயந்துட்டே திரும்பும்போது அந்த பழைய வில்லன் ஒரு ஃபேமிலியவே கொண்டான்ல அவன் வந்து கன் வச்சுட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். இவ வந்து கத்துறா. அதுக்கப்புறம் தான் பார்த்தா இது ஃபுல்லாமே கனவு. ஆனா அவ அந்த சிவத்துல பார்த்த பிளட் ஸ்டெயின் எல்லாமே வந்துட்டு உண்மை. இவ எந்திரிச்சு அந்த வாலே பார்த்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போறான். அங்க அந்த பையன் ஒரு பொண்ணை வந்து இன்ட்ரோ கொடுக்குறான். 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிராங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் ஹீரோயின்கிட்ட கேட்குறான், உங்க வீட்டுல நடந்த கொலையை பத்தி ஒரு சீடியில இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம்னு சொல்றான். ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் சரி ஓகே பார்க்கலாமே அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமேட்டு அவன் சொல்றான், உங்க வீட்டுல தான் நம்ம அதை பார்க்க போறோம், அதுவும் வந்து கரெக்டா 3:15க்கு தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றான்னா ஹீரோயின் கேட்கறா, ஏன் அது கரெக்டா இந்த டைமுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், இந்த டைமுக்கு தான் வந்துட்டு அந்த டெவில் வந்து சொல்லி அந்த வீட்டுல அந்த கொலைக்காரன் வந்து அந்த ஃபேமிலியே கொன்னான். ஸோ அந்த டைமுக்கு வந்து நம்ம பார்த்தாதான் வந்துட்டு ஒரு த்ரில்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட் ஆயிடுது. இவ கிச்சன்ல போய் தண்ணி குடிக்கிறா. அப்புறம் அவ தம்பி ரூம்ல ஏதோ சத்தம் கேட்க இவ என்னன்னு போய் பாக்குறா. டோரை ஓபன் பண்ணோன்னா அவங்க வீட்டு நாய் மொரட்ட ஆளா அந்த ரூம்ல இருந்து வெளியில ஓடுது. அப்புறம் வீட்டுக்கு வெளில ஏதோ சத்தம் கேட்க இவ போய் பாக்குறா. அங்க மாஸ்க் போட்டு யாரும் இவளை பயமுறுத்த இவ ரொம்பவே பயந்துடுறா. அது வேற யாரும் இல்ல, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். சரின்னு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த சீடி பாக்குறதுக்கு போறா. அப்ப அந்த பையன் ஹீரோயின் தம்பி ரூமை போய் ஓபன் பண்ண இவ சட்டுன்னு வந்து மூடி விட்டுறா. சரின்னு எல்லாம் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அங்க யாரும் இவங்களை பாக்குற மாதிரியே ஹீரோனுக்கு ஒரு ஃபீல் ஆகும். இவ சுத்தி முத்தி பாக்குறா. அங்க கரண்ட் கட் ஆயிடுது. ஏதோ ஃபியூஸ் போயிடுச்சு போலன்ட்டு அதை சரி பண்றதுக்காண்டி ஸ்டோர் ரூம் கீழே போறாங்க. அங்க போய் அந்த ஃபியூஸ் கட்டை வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அங்க அந்த கொலைகாரன் கண்ணு வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இவங்க எல்லாமே ஷாக்கா பார்க்க அது வேற யாரும் இல்ல, அவங்க அம்மா தான். கரெக்டா கரண்ட் வந்துடும், நல்ல காலம், நான் யாரோ நினைச்சு சுட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. எல்லாருமே கிளம்பி மேல வந்துடுறாங்க. ஹீரோயின் கிட்ட கோவப்படுறாங்க, இனி உன் ஃப்ரெண்ட்ஸை என்னை கேட்காம கூப்பிடக்கூடாது, இது உன் தம்பிக்கு ரொம்பவே இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் உடனே சொல்றா, என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே தம்பி ரூமுக்குள்ள வரலமா அப்படின்னு சொல்றா. உடனே வந்து அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, இல்ல நான் வர்றப்போ தம்பி ரூம்ல யாரோ இருந்தாங்க பாரு, இந்த பெட்ஷீட்டை கூட இழுத்து விட்டு இருக்காங்க, சரி ஓகே நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மா வந்து அவங்க தம்பியை பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே அந்த டாக்டர் அவனை பார்க்க வராரு. அவரை சுத்தி தெரியும். அப்புறம் அவன் பெட்ல புழு போகும். இவர் அந்த பையனை தூக்கிட்டு பார்த்தா அது ஃபுல்லா பிளட்டு, புழு, பூச்சி எல்லாத்தையும் வச்சு குடும்பம் நடத்துவான் போல இருக்கு. அப்படி ஒரு கேவலமான ஸ்மெல். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த டாக்டர் ஷாக் ஆகி நிக்க அந்த பூச்சி எல்லாமே இவர் வாய்க்குள்ள போற மாதிரி இருக்கும். இவர் செம்ம ஷாக் ஆகி அங்க இருந்து தெரிச்சு ஓடும்போது அவங்க அம்மாட்ட வந்து சொல்லிட்டு பாரு, இனிமேட்டு உங்க பையனை என்னால பார்க்க முடியாது, ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. கரெக்டா டைம் 3:15 ஆகுது. அந்த சின்ன பொண்ணு ஏதோ சத்தம் கேட்டு எந்திரிக்கிறா. கபோர்ட்ல இருந்து யாரோ வாய்ஸ் கேக்குது. யாரு, ஜேம்ஸா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் தான், உள்ளவா அப்படின்னு சொன்னோன்னே அந்த சின்ன பொண்ணு கபோர்ட்குள்ள போறா. கபோர்ட் டோர் வந்து மூடிக்குது. அங்க பார்த்தா அவங்க அண்ணன் ஜேம்ஸ் தான். அவனை சும்மா பார்த்தாலே ரணகொடூரமா இருப்பான். இதுல வந்து பேய் உருவத்துல வேற நிக்கிறான். எனக்கே ஒரு ஜர்க் விட்டுச்சு. நானே வந்துட்டு ரொம்ப பயந்தேன். அந்த சின்ன பொண்ணோட நிலைமையை நினைச்சா ரொம்பவே வந்து பரிதாபமா இருக்கு. அவ வந்து அவனை பார்த்து ரொம்பவே வந்து கத்துறா. இந்த சத்தத்தை கேட்டு ஹீரோயின் வந்து இவளை தேடிட்டு வரா. ஹீரோயின் வந்துட்டு கீழே போயிட்டு ஜேம்ஸ் ரூமை பார்க்கும்போது அங்க வந்து அவங்க அம்மா வந்து அந்த ஜேம்ஸ் வந்து அவங்க அம்மா வந்து ஒரு மாதிரி டச் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இவ பார்த்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மேல போறா. மேல போய் இவ ரூமுக்கு போகும்போது இவ ரூம் பெட்ல வந்துட்டு யாரோ படுத்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவ வந்து அதை பார்த்துட்டே இருக்கா. பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பெட்ல இருக்க பொண்ணு வந்துட்டு யாரையோ பாக்குறா. அது வேற யாரும் இல்ல, அவன் தம்பி வந்து கண்ணை வச்சு இவ ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். இவ கத்திட்டே இருந்திருக்கிறா. இதெல்லாமே வந்து கனவு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து தெரியுது. நெக்ஸ்ட் டே இவ ஸ்கூல் போயிட்டு வரா. அவங்க அம்மா இவளை கூப்பிட்டு அவ தம்பிக்கு ஹாய் சொல்றாங்க. அங்க ஏதோ ஒரு மிஷின் பூட்டி வச்சிருக்காங்க. இவனோட ஐ மூமெண்ட்ஸ் வச்சு இவனால டைப் பண்ண முடியும். இவன் அவன் கிட்ட மிஸ் யூன்னு சொல்றான். அவனும் மிஸ் யூன்னு சொல்லிட்டு டைப் பண்றான். நான் உன்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்றான். அது எதுக்கு அப்படி சொன்னா அப்படின்னு தெரியல. ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லா ப்ராப்ளமே சொல்லிட்டு இருக்கா. அது என்ன அப்படின்னா அவ வந்து தன்னோட பிஎஃப் கிட்ட அவளோட பிக்கை வந்து அனுப்பிச்சிருக்கா. அவன் வந்து அந்த பிக்கை வந்துட்டு ஸ்கூல் ஃபுல்லாமே வந்து லீக் பண்ணிடுறான். இது இவளோட
இவளோட ஃபேமிலி தம்பி எல்லாருக்குமே வந்து தெரிய வருது. அதனால வந்து ஜேம்ஸ் வந்துட்டு அவன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறான். அங்க வந்து நடந்த சண்டேல வந்துட்டு இவன் வந்து மாடியில இருந்து கீழே விழுந்துறான். இதனால வந்து 2 வருஷமா அவன் வந்து கோமால இருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து சொல்லி இதை ஃபீல் பண்றான். ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு போய் தன் ஃப்ரெண்ட்ஸை பாக்குறாங்க. 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் ஒரு புக்கை கொடுக்குறான் ஹீரோயின் கிட்ட. இது உன் வீட்டை பத்திய புக்கு தான். அதை கொடுத்துட்டு சொல்றான், உன் தம்பிக்கு 2 வருஷமாவே கோமால இருக்கான். பட் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் எப்படி கண்ணு முழிச்சான், அது உன் தம்பியே இல்லைன்னு சொல்றான். அதுக்கப்புறம் சொல்றான், அந்த வீட்டுல இருந்த எல்லாருமே ஒரு ரெட் ரூம் பத்தி சொல்லியிருக்காங்க. அது உன் தம்பி ரூமுக்கு கீழே தான் இருக்குன்னு சொல்ல, உடனே ஹீரோயின் கேட்கிறா, நீ இப்ப என்னதான் சொல்ல வர? என் தம்பிக்குள்ள பேய் இருக்கு அப்படின்னு சொல்ல வரியா? அது அவனை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்றான்னு கேட்க, இதை நீ உன் தம்பி கிட்டயே கேளு அப்படின்னு சொல்றான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் எப்படின்னா, என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அந்த மாதிரி அவன் முழிச்சிட்டு இருக்கான். அவ தம்பி ரூமுக்கு போய் அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். உன் கூட யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்க, அதுக்கு அவன் வந்து எஸ்ன்னு டைப் பண்றான். அதுக்கப்புறம் ஹெல்ப்னு சொல்றான். உடனே ஹீரோயின் கேட்கிறான், நான் எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு இவ கேட்க, என்ன கொன்னுடுன்னு சொல்றான். பட் இவ அதெல்லாம் என்னால முடியாது, ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சு அழுகிறா. அப்பவும் அவன் என்ன சாவடின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனும் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு பூட்டி இருந்த மிஷின் டியூப் எல்லாத்தையுமே வந்து கழட்டி விடுறான். இவனும் கண்ணை மூடிடுறான். சரி செத்துட்டான்னு பார்த்தா இவன் பேயா மாதிரி அவன் முடிய பிடிச்சு ஆட்டுன்னு ஆட்டிட்டு, நீ தாண்டி சாவப்போற வெண்ணம் அவளை அப்படின்ற மாதிரி அந்த பேய் வந்து சொல்லும். இவ செம்மையா பயந்து என்னடா நடக்குதுங்கன்னு ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்துடுறாங்க. பார்த்துட்டு என்ன நடக்குது, நீ அவனை கொல்ல பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு அவளை வெளியில போக சொல்லிடுறாங்க. அப்புறம் தான் வந்துட்டு நோட் பண்றாங்க, அவன் வந்து அந்த மிஷின் இல்லாமலே வந்து அவன் வந்து ப்ரீத் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நோட் பண்றாங்க. ஹீரோயின் அவன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி அந்த பையன் கிட்ட எல்லாத்தையுமே சொல்றா. அதுக்கு அவன் சொல்றான், நீ தான் உன் ஃபேமிலியை காப்பாற்றணும், ஒன்னும் உன் அம்மாவுக்கு புரியவை இல்லை, இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடுங்க அப்படின்னு சொல்றான். இவ வீட்டுக்கு வந்து ஜேம்ஸ் ரூம் போய் அவனோட அந்த டைப் பண்ற மிஷின்ல அவுட் சைட் வாக்னு போட்டு வச்சிடறான். இதை அவங்க அம்மா பார்த்துட்டு அவனை வீல் சேர்ல வச்சு கூட்டிட்டு போறாங்க. இவ அந்த டைம்ல அந்த ரெட் ரூமை தேடி போய் அந்த வாலை வந்து உடைச்சிட்டு இருக்கான். இங்க அவ தங்கச்சி ஒரு ரிவர் மாதிரி இருக்கும், அது கிட்ட வந்துட்டு இவன் நடந்து போயிட்டே இருக்கா. அந்த தண்ணியில ஏதோ பபிள்ஸ் வர அதை பார்த்துட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ள போறா. அது ஃபுல்லாமே பிளட்டா இருக்கு. கில்தம்னு வேற எழுதி இருக்கு. இதை அவ பார்த்துட்டே இருக்கா. அங்க அந்த சின்ன பொண்ணு அந்த வாட்டரை பார்க்க அங்க இருந்து நாயோட டெட் பாடி வந்து வெளியில வருது. இதை பார்த்துட்டு அந்த சின்ன பொண்ணு வந்து கத்துறா. அதுக்கப்புறம் அவங்க ஆன்ட்டி வந்துட்டு அவளை வந்து தூக்கிடுறாங்க. இந்த சத்தம் கேட்டு ஹீரோயினும் வெளியில வந்துடுறா. ஹீரோயின் அவ அம்மா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு அந்த ரெட் ரூம் பத்தி ஆல்ரெடி தெரியும், நான் எல்லா கடவுளுமே கும்பிட்டேன், ஆனா எந்த கடவுளுமே வந்துட்டு உன் தம்பியை காப்பாத்தல, அதனால தான் இங்க இருக்கக்கூடிய ஏதாச்சும் என் பையனை காப்பாத்துன்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் செம்மையா காண்டாகி திட்டுறா. அம்மா அது நம்மளை காப்பாத்துது, அது நம்ம கொல்ல போகுது, ஏமா அப்படி முட்டாள்தனமா முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு 3:15 ஆகுது. ஜேம்ஸ் கண்ணம் முழிக்கிறான். எந்திரிச்சு அந்த ரெட் ரூமுக்குள்ள போறான். அவன் உருவம் எல்லாமே ஒரு டெவில் மாதிரி இருக்கு. இங்க எல்லா ரூமுமே க்ளோஸ் ஆயிடுது. ஹீரோயின் விண்டோல பார்க்க அவங்க பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வருவாங்க. இவங்க உள்ள வராதீங்க, போலீஸை கூப்பிடுங்கன்னு கத்துறா. பட் அவங்களுக்கு எதுவுமே கேட்கல. உள்ள வந்துடுறாங்க. அங்க அவன் தம்பி வந்து ஷாட்கனை வச்சு அந்த ஆன்ட்டியை சுட்டு கொன்றான். இதெல்லாமே வந்து ஹீரோயின் வந்து ஒளிஞ்சுன்னு பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இவங்க எல்லாருமே கொல்றதுக்காண்டி அவன் தேடிட்டு வரான். அவங்க அம்மா ரூம் விண்டோ எல்லாமே லாக் ஆயிடுது. இவங்க பயத்துல ஜீசஸ் சிலுவையை எடுத்து வச்சுட்டு நிக்கிறாங்க. அங்க அவன் வந்துடுறான். இவங்க சிலுவை காமிக்கிறாங்க. ஆனாலும் அவன் வந்து இவங்கள சுட்டு கொன்னுடுறான். ஹீரோயின் தன்னோட தங்கச்சியை கூட்டிட்டு ஒரு ரூம்ல ஒளிச்சிருக்கா. இவன் வந்து தேடிட்டே வரான் இவங்களை கொல்றதுக்காண்டி. அங்க ஒரு டாக் வந்து இவங்களை கடிக்க வர அந்த ஹீரோயின் வந்துட்டு கத்திய வச்சு அந்த டாகை வந்து கொன்னுடுறான். அந்த சின்ன பொண்ணை வந்து ஜேம்ஸ் பிடிச்சிடுறா. அவளை வந்துட்டு பெட்ல போட்டு நீ தூங்க அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து அவளை ஷூட் பண்ண போறா. அப்ப அங்க ஹீரோயின் வந்துடுறா. வந்துட்டு இவன் மேல பாஞ்சு இவனோட சேர்ந்து ஜன்னல்ல இருந்து குதிச்சிடுறா, அதாவது விண்டோல இருந்து குதிச்சிடுறா. அந்த கிளாஸ் பீசஸ் எல்லாமே வந்துட்டு இவன் மூதுல வந்து குத்தி கிழிச்சிருக்கோம். அந்த பேய் வந்து இப்ப நடிக்க ஆரம்பிச்சிருது. நான் உன் தம்பி, என்னை கொன்றாத, நம்ம அம்மா தங்கச்சி எல்லாருமே வந்து செத்துட்டாங்க, நீதான் இப்ப என்னை காப்பாத்தணும், அதான் என் அம்மா ஆசையும் கூட, நான் உன் தம்பியில என்னை காப்பாத்து ப்ளீஸ், என்னை உள்ள கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கு. ஹீரோனும் அவன் கைய பிடிச்சு சாரின்னு அழுகுறா. அழுதுட்டே அவனை அப்படியே தரன்னு இழுத்துட்டு போறா. நீ என் தம்பியே இல்லைன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு அவனை சாவடிக்கிறதுக்காண்டி பாக்குறா. ஜேம்ஸ் உடம்பு அப்படியே மாறுது. நல்லா இருந்த உடம்பு அப்படியே எலும்பும் தோலுமா வந்து மாறுது. அவன் உடம்புல இருந்து அந்த ஆவி போயிடும். கடைசியா அவன் தம்பி வந்துட்டு தேங்க்யூ சொல்றான் ஹீரோயினுக்கு. எதுக்கு அப்படின்னா அவன் முன்னாடியே சொல்லியிருப்பான்ல என்னை சாவடிச்சிடுன்னு, அதுக்காண்டி இவன் வந்து தேங்க்யூ சொல்றான். அந்த ஜேம்ஸ் செத்து போயிடான். இவ அழுதுட்டே இருக்கா. பின்னாடி ஹீரோனோட தங்கச்சி வந்து ஹீரோனை கூப்பிட ஹீரோனுக்கு செம்ம சந்தோஷம். அவளை கட்டி பிடிச்சிட்டு உனக்கு எதுவும் ஆளல அப்படின்றா. அதுக்கப்புறம் சொல்றேன், நீ போலீஸ் வரும், நீ வந்து இங்க நடந்ததை வந்து அப்படியே சொல்லணும்னு சொல்லிட்டு போலீஸ்ட வந்து சொல்றாங்க. ஆனா போலீஸ் யார் மேல சந்தேகப்படுறாங்கன்னா ஹீரோயின் தான் ஒருவேளை வந்து கொலை பண்ணிட்டாலோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க.
பட் வெப்பன் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஜேம்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கனாடி அவனையும் சந்தேகப்படுறாங்க. பட் அவனோட கண்டிஷன் வந்துட்டு எந்திரிச்சு நிற்கவே வக்கில்லாத கண்டிஷன் மாதிரி அவனோட கண்டிஷன் இருந்ததுனாடி இவங்களுக்கு இன்னுமே டவுட்டாக இருக்கும், அவன் எப்படி கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க இந்த வீடு நிஜமாவே வந்து ஹாண்டட் வீடா அப்படின்ற ஒரு டவுட்லேயே வந்துட்டு இந்த ஃபிலிமை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.